ஹலோ மக்களே, 58வது எபிசோடுக்குள்ளே போயிடலாம். பாக்கி வேகமாக கதவை தட்டுறான். டெமாரியும் கான்கரவும் வந்து திறக்காங்க. என்ன வேணும்னு கேட்காங்க. அவனை உங்களைத்தானே பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிருந்தேன், அவனை எங்கன்னு கேட்காங்க. அவங்க பதறிட்டு போய் பார்க்காங்க. பார்த்தா ரூமில் அவன் இல்லை. அவன் இங்கே இல்லையே, இது ரொம்ப ஆபத்தேன்னு நினைக்காங்க. அவன் எங்கே போயிருப்பான்னு யோசிக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. ஷிக்கமாரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நருட்டோ ஹாஸ்பிட்டலில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சீஃப்டோடு கூட சண்டை போட்டனால ஃபுல் சக்கராவை இழந்துட்டான். அதனால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். துணைக்கு ஷிக்கமாரு உட்காந்துருக்கான். அப்புறம் சக்குரா ஈனா கடைக்கு வந்து பூ எடுக்கா. இன்னைக்கு சாஸ்கியை பார்க்க கிளம்பிட்டியான்னு கேட்கா. நான் இதை சாஸ்கிக்காண்டி எடுக்கலை, நான் இதை லீக்காண்டி எடுக்கிறேன்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஈனோ வருத்தப்படுறா. அப்புறம் அவளே வாங்கி பார்சல் பண்ணி கொடுக்கா. அப்புறம் காரா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் வாரான். பார்த்தா மண் அசையாமல் இருக்குது ஷிக்கமாருக்குள்ளது. ஒரு வழியாக நருட்டோ முழிக்கான். நான் எங்கே இருக்கேன்னு ஷிக்கமாருட்ட கேட்கான். ஹாஸ்பிட்டலில் 3 நாளாக இங்கே தான் இருக்கேன்னு சொன்ன உடனே கோவப்படுதான். 3 நாளாவாடா நான் இங்கே இருக்கேன்னு கத்துறான். எக்ஸாம் என்னைக்குன்னு கேட்கான். நாளைக்குன்னு சொன்ன உடனே கோவத்தில் ஷிக்கமாரு கூட சண்டை போடுறான். பெர்விசேஜெல்லாம் எங்கன்னு கேட்கான். என்னடா பேசுகிறேன்னு ஷிக்கமாரு கேட்கான். பொத்திட்டு இருடான்னு சொல்கிறான் ஷிக்கமாரு. பெஸ்ட்டு ட்ரைனிங்கே ரெஸ்ட் எடுக்கிறது தான் சொல்கிறான். அப்புறம் நருட்டோ அழுகுறான். என்னடான்னு கேட்கான் ஷிக்கமாரு. வயிறு பசிக்குன்னு சொல்கிறான். இதானா பிரச்சனைன்னு சொல்லிட்டு, இந்தா உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கான். இது யார்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்கான். இது சோஜிட்ட இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். சோஜிக்கு என்ன ஆச்சுன்னு நருட்டோ கேட்கான். அவன் சாப்பிட்டு வயிறு வலிக்கு, அதனால தான் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்கிறான். நருட்டோ பழத்தை சாப்பிட்றான். அடுத்து சக்குரா ஹாஸ்பிட்டல் வரான். ஆனால் யாருமே அங்கே இல்லை. காரா அவளை ஃபாலோ பண்ணுறான். நிழல் மட்டும்தான் தெரியுது. அப்புறம் லீ ரூமுக்கு போய் அவனை பார்த்துட்டு கிளம்புறா. லீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அவள் எழுப்பலை. அப்புறம் லீ ரூமுக்கு யாரோ வராங்க. ஆனால் யாருன்னு தான் தெரியலை. அப்புறம் சோஜி ரூமை காட்டுறாங்க. அவன் வயிறு பசிக்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். யாரோ சாப்பாடு கொண்டு வராங்க அவனுக்கு, அதுவும் யாருன்னு தெரியல. அப்புறம் சக்குரா வேற யாரையோ தேடி போய்கிட்டு இருக்கா. பார்த்தா காரா லீ ரூமுக்குள்ள தான் வந்திருக்கான். அப்போ வந்தது யாரோ ஒருத்தன் இல்லை, அது காரா தான். லீ மேட்சை நினச்சி பார்க்கான். அவனை மைட் கை காப்பாற்றினதை அவனால் தாங்க முடியலை. ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க தனிமையில் தான் இருக்கான் காரா. பானையிலிருந்து மண்ணை லீ உடம்புல சுற்றுறான். அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனால் நகல முடியலை. நருட்டோ மூஞ்சில் வந்து ஒரு குத்து குத்துறான். அந்த அடி ஷிக்கமாருக்கும் விழுது. நான் ஷேடோ ஜுட்ஸு போட்டிருக்கேன், அவனை அடித்தா எனக்கும் வலிக்குன்னு சொல்கிறான் ஷிக்கமாரு. பார்த்தா அவன் மூஞ்சில் இருந்து மண்ணா விழுது. அப்புறம் ஈனோ தான் சோஜியை பார்க்க வந்திருக்கா. நருட்டோ நீ எதுக்கு லீ ரூமுக்கு வந்திருக்கன்னு கேட்கான். நான் லீயை கொல்ல வந்தேன்னு சொல்கிறான். ஷிக்கமாரு கேட்கான், நீ தான் ஆல்ரெடி டோர்னமெண்ட்டில் அவனை வின் பண்ணிட்டிய, இப்போ எதுக்கு வந்திருக்கன்னு. ஷிக்கமாரு கேட்கான், உனக்கும் அவனுக்கு எதுவும் பர்சனலாக எதுவும் பிரச்சனையான்னு கேட்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான் காரா. அவனை கொல்லணும், அவ்வளோதான் என்னோட ஆசைன்னு சொல்கிறான். எப்படிடா பேசுகிறேன்னு நருட்டோ கேட்கான். ஷிக்கமாரு நினைக்கான், நீ ஒரு சைக்கோடான்னு சொல்கிறான் அவன்ட்டே. ஷிக்கமாரு நினைக்கான் இவன் சாதாரண ஆள் இல்லைன்ட்டு. ஷிக்கமாரு சொல்கிறான், நானும் நருட்டோவும் இருக்கோம், உன்னை சமாளிக்கன்னு சொல்கிறான். என் வழியில் வந்தீங்கன்னா உங்களையும் கொல்லுவோன்னு காரா சொல்கிறான். வந்து பாரு நருட்டோ கத்துறான். நீயும் நல்லா சண்டை போடுவோன்னு காராவை பார்த்து ஷிக்கமாரு சொல்கிறான். ஆனால் இங்கே நாங்கள் 2 பேர் இருக்கோன்னு சொல்கிறான். எங்களுக்கு ஸ்கில்லு தெரியும்னு சொல்கிறான். என் வழியில் வந்தீங்க உங்களை கொன்றுவேன்னு காரா சொல்கிறான். வாடான்னு நருட்டோ கத்துறான். சும்மா இருடான்னு ஷிக்கமாரு சொல்கிறான். அவன் ஒரு டீமான்னு ஷிக்கமாரு சொல்கிறான். அவன் ஒரு டீமான்னா எனக்குள்ள இன்னொரு டீமான் இருக்குன்னு நருட்டோ கத்துறான். அப்புறம் சக்குரா ஒரு ரூமுக்கு வாரா. பார்த்தா அங்கே நருட்டோ இல்லை. சரி, அவனுக்கு உடம்பு சரியாயிருக்கும் போலுக்குன்னு நினைக்கா. காரா சொல்கிறான், நான் இந்த உலகத்துக்கு சாதாரணமாக வரலன்னு சொல்கிறான். நான் பிறந்த உடனே என்னோட அப்பா எனக்கு நிஞ்சிட்சு ஸ்பிரிட்டை கொடுத்தாருன்னு சொல்கிறான். எனக்கு சாண்ட் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்கிறான். நான் பிறக்கும் போதே மான்ஸ்டர்னு சொல்கிறான். ஷிக்கமாரு ஷாக்காகிறான். சாண்ட் ஸ்பிரிட்டான்னு. காரா சொல்கிறான், ஷிக்காக்குன்னு ஒரு மான்ஸ்டர் எனக்குள்ளே சீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியான்னு ஷிக்கமாரு கேட்கான். நருட்டோ நினைக்கான், இவனுக்குள்ளேயும் என்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கான்ட்டு. உங்கள் அப்பா உனக்கு பவரை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறான். என்ன ஒரு பாசம்னு கேட்கான். பாசம்லாம் கிடையாதுன்னு சொல்கிறான். எங்கள் அம்மா என்னை பெத்தாங்க, என்னை ஒரு ஆயுதமாக தயார் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். நான் கெசிக்காக மகன் சொல்கிறான். என்னை யாரும் வளர்க்கலன்னு சொல்கிறான். அப்பம்தான் ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனைன்னு சொல்கிறான். என்ன பிரச்சனை நருட்டோ கேட்கான். என்னோட 6 வயசில் இருந்தே எங்கள் அப்பா என்னை நிறைய தடவை கொல்ல பார்த்தாருன்னு சொல்கிறான். அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உங்கள் அப்பா எதுக்கு உன்னை கொல்ல வந்தாருன்னு கேட்கான்.
யார் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படத்தான் செய்வாங்கன்னு சொல்கிறான். எனக்கு எமோஷ்னல் பிரச்சனை உண்டு, கோவம் உண்டுனா கொன்னுருவேன்னு சொல்கிறான். எங்கள் அப்பா என்னை வெப்பனாக யூஸ் பண்ண பார்த்தாரு, ஆனால் நான் ஊருக்கே ஆபத்தாயிட்டேன்னு சொல்கிறான். அதில் இருந்து நான் அமைதியாக தான் இருப்பேன்னு சொல்கிறான். நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் நான் சொல்கிறான். நருட்டோ நினைக்கான் இவன் தான் நான் நினைக்கான். காரா சொல்கிறான் எனக்கு இப்போ தான் பதில் தெரிஞ்சிச்சுன்ட்டு, நான் மக்களை கொள்றதுக்காண்டி செய்யப்பட்டவன்ட்டு. நான் பயந்தேன், ஆனால் இப்போ நல்லா இருக்கேன், நான் என்ன மட்டும்தான் நேசிக்கேன்னு சொல்கிறான். நான் நிறைய பேரை கொண்டிருக்கேன், முதல்ல எங்கள் அம்மா உயிர் கொடுத்தாங்க, இப்போ மக்களை கொண்டு நான் உயிர் வாழ்கிறேன்னு சொல்கிறான். சிக்கமரு பயப்படுதான் அவன் சொல்லுறதெல்லாம் பார்த்துட்டு. நருட்டோ நினைக்கான் நானும் தனியாக தான் இருந்தேன், எனக்கும் பதில் இல்லைன்னு நினைக்கான். அப்போந்தான் எனக்கு இருக்கா சென்சே வந்தாருன்னு நினைக்கான். எனக்கு வாழ்க்கையை பற்றி புரிய வச்சாருன்னு நினைக்கான். ஆனால் இவனுக்கு யாருமே இதை பற்றி சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கான். அதனால தான் இவன் தனியாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கான். ஷாக்கில் நருட்டோ இருக்கான். அப்படியே இவனும் நானும் ஒன்று தான், இவனை என்னால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கான். சடனாக காரா மண்ணை எடுத்துட்டு அவங்கள கொல்ல வரான். சிக்கமாரு கத்துறான் நருட்டோ நருட்டோன்ட்டு. ஷாக்கில் இருக்கான் நருட்டோ. சடனாக கொல்ல வந்துட்டான். மைட் காய் மாசா உள்ளே வரான். நாளைக்கு மேட்சை வச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கான். மைட் காயை பார்த்த உடனே காரா பழச நினைக்கான், லீயை காப்பாற்றினதை வருத்தப்படுறான். மண்ணை மட்டும் உள்ளே இழுக்கான். அப்புறம் அங்கேருந்து கிளம்புறான். வெளியே போவையில் சொல்லிட்டு போகிறான், நான் உங்கள் எல்லாத்தையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டு போகிறான். நருட்டோ அதை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துட